செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். இமானுவேல் ஜெபவீடு சார்பில் குருத்தோலை ஞாயிறு விழாவை முன்னிட்டு ஆர்கே நகர் பகுதியில் சிறப்பான வீதி விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தலைமை போதகர் ரெவரண்ட் டி மோசஸ் ஜபராஜ் தலைமையிலும் உதவி போதகர் ஜீன்ஸ் ஜபஹனி, பாஸ்டர் ராக்லாந்த் ஜபத்துரை, பாஸ்டர் ஏனோஸ் உள்ளிட்டோர் முன்னிலையிலும் சபை விசுவாசிகள் திரளாக கலந்து கொண்டனர். குருத்தோலை ஞாயிறை சிறப்பிக்கும் வகையில் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நினைவு கூறும் ஆன்மீக பாடல்கள் பாடப்பட்டன. தொடர்ந்து ஆர்கே நகர் முழுவதும் பக்தி ஊர்வலமாக சென்று சிலுவையை சுமந்த இயேசுவின் காட்சிகள் பொதுமக்களுக்கு எடுத்து காட்டப்பட்டன. இந்த விழாவில் குழந்தைகள், பெண்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மேலும் சிறப்பு விருந்தினராக ஆர்கே நகர் தொகுதி திமுக வேட்பாளர் ஜே அபினேசர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். Yesu kallave mata
ஜீவனை கொடுத்த நல்ல தெய்வம். அவர் தன் ஜீவனை சிலுவையில உங்களுக்காக தந்தார். மகிமைப்படுவதாக. இயேசு உலகத்தில் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்படும் என்பதாக ஒரு வாரத்துக்கு முன்பாக இயேசு வீதியிலே இயேசு அவர் பவனி வந்தார் என்று வேதத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம். இயேசு எஸ்ரேலிலே பவனி வந்தபோது எஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் ஆண்டவர் பரிந்து பேசி எல்லா மனுஷனுடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்மையான காரியங்களுக்காக இயேசு அவர் சிலுவையிலே அவர் இரத்தத்தை சிந்தினார். எருசலேம் வீதியிலே குருத்தோலை பிடித்துக் கொண்டு ஓசனா என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதான அந்த நிகழ்ச்சியை தான் 2000 நடந்த காரியத்தை இந்த நல்ல மாலை வேளையிலே வருஷந்தோறும் பொறுக்கப்பட்டிருக்கிற இம்மானுவேல் ஜெபவீட்டின் சார்பாக நாங்கள் இந்த பவனியில் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த பவனியானது கடந்த அநேக ஆண்டுகளாக நாங்கள் சேவை பண்ணி கொண்டிருக்கிறோம். இது எங்களுக்கு மாத்திரமல்ல, வட சென்னைக்கும் ஆசீர்வாதமாக தேவன் மாற்றிருந்து கொண்டிருக்கிறார். இயேசுவே உலகத்தின் ரட்சகர், இயேசுவே மெய்யான தேவன், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அந்த குருத்தோலையில குறிப்பிட்ட 5 வருஷம் இருக்குமா? 5 வருஷமா குறிப்பிட்ட பண்ணிருக்கோம். எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க ஐயா? கிட்டத்தட்ட 1000 people ஆகும். எந்தெந்த சபைகள்? எங்க இம்மானுவேல் ஜெபவீடு, ஒன்லி இம்மானுவேல் ஜெபவீடு தான். கிராஸ்ல ஒன்று இருக்குது, அஜாக்ஸ்ல ஒன்று இருக்குது, இங்க குறிப்பிட்ட ஒன்று இருக்குது. 1200 பேர் இருப்பாங்க. சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மையினர் யாருக்காக ஆதரவு தெரிவித்தார்? அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நம்ம சபையின் சார்பாக ஏதாவது ஆதரவு உண்டா? சபையின் சார்பாக சபையில எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடுறவங்க இருக்கிறாங்க. நாங்கள் குறிப்பிட்ட கட்சி ஓட்டு போடணும்னு சொன்னா அது பெரிய பாலிடிக்ஸ் ஆயிரும். நம்ம பாலிடிக்ஸ் இடத்துல இல்லையா, அவருடைய மனசாட்சி இருக்கிறது. யார் தங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு அமோக லீடிங்களை ஓட்டு வர வைப்பாங்க. சரிங்க, ஓகே, நன்றி. இம்மானுவேல் ஜெபவீடு சார்பாக அனைத்து மக்களுக்கும் குருத்தோலை ஞாயிறு வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சபையின் சார்பாக, இம்மானுவேல் ஜெபவீடு சபையின் சார்பாக எங்களுடைய மூத்த போதகர் பாஸ்டர் ரெவரண்ட் டி. மோசஸ் ஜெபராஜ் ஐயா அவர்கள், அவரோடு கூட இணைந்து நான் பாஸ்டர் ஜேம்ஸ் ஜெபக்கனி, எங்களுடைய சன்னில்லா பாஸ்டர் ராக்லாண்ட் ஜெபத்துறை அவர்கள் இணைந்து எங்களுடைய உதவி ஊழியர் மற்றும் எங்களுடைய திருச்சபை மக்கள் அனைவருடன் இணைந்து இந்த ஊர்வலத்தை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். எங்களுடைய நோக்கம் ஒன்றே ஒன்று, இயேசு இந்த பூமியில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருளும்படி வந்தார். அந்த சமாதானம் சந்தோஷம் நம்முடைய பகுதி மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஊர்வலத்தை நாங்கள் நடத்துகிறோம். அதற்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். நன்றி. ஓகே, நன்றி.